நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 மில்லியனாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜென்ரல் ஆடியன்ஸ், மைடியர் மக்கள், நெட் டிவி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா 2002 ரிலீஸ் ஆன சாமுராய் அப்படின்ற ஒரு படம். நம்ம சியான் விக்ரம் நடித்தது. இந்த படத்தினுடைய டைரக்டர் பாலாஜி சக்திவேல். இவரை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ யாருன்னு நானே சொல்கிறேன். நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் சங்கர் அவர்களோட அசிஸ்டண்டாக இருந்தவர். இவர் எடுத்த முதல் படம் சாமுராய் அப்படின்ற படம். இவர் காதல், அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கேன் 18 கீழ் 9 இப்போ ஞாபகம் வந்துருச்சா. இவர் பாலாஜி சக்திவேல் அப்படிங்கும்போது ஆரம்பத்துலேருந்தே அவருடைய படங்கள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ரீதியாக வந்து ஒரு படம் கொடுக்குறாரோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த படம் பேசப்படணும் அப்படின்ற மாதிரியான சில தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு படைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவர் படைப்பு சாமுராய் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ பட் ஆவரேஜ் மிக்ஸ்டாக நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஏன் இது கிடைச்சது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சாமுராயில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டும் பார்க்கலாம். ஸோ பாலாஜி சக்திவேல் அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அவர மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய தேவை. ஸோ நிறைய பாலாஜி சக்திவேல் அவர்கள்லாம் தேவை. ஸோ அவருடைய படம் சாமுராய். சியான் விக்ரம் சேதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. விக்ரம் அவர்கள் நடித்தா அந்த படம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு இருந்தது. 2000 வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ரிலீஸ் ஆனது 2002 தான். ஏன் இவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காரணம். ஸோ ப்ரொடியூசர் காரணம்ல. ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துருக்கு. அதனால் வந்துட்டு சாமுராய் அப்படின்றது கொஞ்சம் டிலேவாகி போயிடுச்சு. இந்த படத்தினுடைய கதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து சாமுராய் அப்படிங்கும்போது கதை அப்படின்றத மெயின். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். இவர் வந்து அப்போ மெடிக்கல் படிக்கும்போது கண்டிப்பாக எதையுமே வந்து கண்டுக்காத ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ரவுடித்தனமாக ஒரு எதுக்குமே கேர் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார். அவங்க வந்து எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்டத்தை விட்டு வெளியும் போக மாட்டாங்க. தப்புனா தட்டி கேட்பாங்க அந்த ஹீரோயின். ஸோ ஓகேவா, ஃப்ளாஷ்பேக்கில் அது வந்து ஒரு கதை சொல்லும்போது நடக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மெடிக்கலில் படிக்கும்போது அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ட்ரக்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ், வேஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ்லாம் வந்து அவரே யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. இதை பார்த்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தட்டி கேட்பாங்க. விக்ரம்கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு இது அப்படின்னு வந்து அவரும் அலட்சியமாக இருந்துருவார். இந்த பிரச்சனையை வேற உங்களுக்கு எடுத்து சொல்லணும், வேறவங்க இதை போய் பார்க்கணும், வேறவங்களுக்கு இந்த பிரச்சனை சென்றடையணும்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது தற்கொலை அப்படின்றது வந்து கையாளுவாங்க. இந்த படம் வந்து சிமிலராக நமக்கு இருக்கும்போது கத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்கொலை, விவசாயிகளோட பிரச்சனை வந்து தற்கொலை செஞ்சுட்டு தான் முடியும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த தற்கொலைன்ற ஒரு விஷயம் தான் வந்து பண்ணால் எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்றது அப்போயே பாலாஜி சக்திவேல் யோசிச்சிருக்காரு. ரொம்ப அமேசிங்காக இருந்தது, பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, கதைக்குள்ளே வருவோம். ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் இந்த சாவை பார்த்துட்டு இனிமேல் நம்ம தட்டி கேட்கணும். ஸோ அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுற ஆட்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம மாத்திரம்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி அதை மாற்றுவார். அவங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சிருவார். கடைசியில் கோர்ட்டில் நிற்க வைக்கும்போது இவங்களெல்லாம் கொன்ற மாதிரியாக தானே காட்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கும்போது இல்லை, நான் உயிரோட தான் வச்சுருக்கேன், இவங்களுக்கு வந்து அந்த உரிமையெல்லாம் பறிக்க போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார், சிட்டிசன் மாதிரி. ஸோ ஓகேவா, அப்போ வந்து கோர்ட்டு ஒத்துக்காது. கடைசியில் மக்களை அடித்து கொன்றுவாங்க. ஸோ இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கம். ஸோ அவங்க நம்மளுக்காக நன்மைகள் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஊழல் லஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு புரட்சி பண்ணால் மட்டுமே அது முடியும் அப்படின்ற மாதிரி அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். சரி, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த கதைக்கு யாரை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரபுதேவா அவர்களை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணின் மனதை தொட்டு அந்த படத்துலையும் வந்து பிரபுதேவா அவர்கள் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிச்சிருப்பார். பட் இந்த இதுலேயும் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தை வந்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ரோலுக்கு வந்து சிம்ரன் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்களும் கொஞ்சம் சில டேட் இஷ்யூனால அவங்களும் வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து விக்ரம் அவர்கள் கமிட் ஆனாங்க. இந்த படத்தில் வந்து மூங்கில் காடுகளை சாங் வந்து இன்ன வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு சாங்காக இருக்கும். இந்த சாங் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இயற்கை ரசிக்கிற ஒரு தனி மனிதன், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்க ஒரு அன்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அர்ஜுன் சார் யுத்தத்தில் நதியும் அவரும் வந்து ஒரு கனெக்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயற்கை அந்த தனி மனிதன், இவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த கனெக்டிங் லவ் வந்து அந்த சாங்கில் வந்து சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹாரி ஜெயராஜ் தான் மியூசிக் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டிவை இன்ன வரைக்கும் எல்லாத்தோடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிற்கிது அப்படின்னா அது ஹாரி ஜெயராஜ் முழுக்க காரணம். மின்னலைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹாரி ஜெயராஜ் அப்படின்னா இந்த படத்துலையும் கூட. ஸோ இந்த கதை வைஸ்லையும் இந்த ஆக்டிங் வைஸ்லையும் சியான் விக்ரம் பண்ணியிருப்பாரு. இதில் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஷார்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். என்ன சார் அப்படின்னா, விக்ரம் ஒரு இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருப்பார். ஒருத்தர் மண் வெட்டி விவசாயி அந்த வெட்டிக்கிட்டே இருப்பார். சடனாக என்ன பண்ணிடுவார் அப்படின்னா காலில் வெட்டிக்குவார். காலில் ரத்த தூரம் எல்லாமே கூடி வாங்க ஆஸ்பத்திரி போகலாம் அப்படிங்கும்போது அவர் என்ன ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம் ஆஸ்பத்திரி போனால் இங்கே என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அப்போ என்ன 10 நாள் படுக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கவன் நம்ம ஆட்களை நம்பியே அவனால் ஆஸ்பத்திரிக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் அந்த ஒரு இதோட பார்ப்பார். அந்த ஷார்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இருந்த அரசியல் உண்மையை பேசின படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா
கண்டிப்பாக பெரிய பிரளயமே இந்த போர்க்கொடியெல்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்றதான் ஒரு உண்மை. சரி அதெல்லாம் விடுங்க, அதை அப்புறம் பேசிக்கலாம். சரி, சாமுராய் அப்போ இருந்த காலகட்டத்தில் டைம் பீரியடில் வந்து டிலே ரிலீஸ் ஆனதுனால கண்டிப்பாக எல்லாத்தாலையும் பேசப்படல, மறக்க முடியாத ஒரு உண்மை தான். இப்போ கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேசப்படுவாங்க. ஸோ டைமிங் காரணமாக கூட இந்த படம் வந்து தோல்த்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க ஆடியன்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் சார் பண்ண படங்களே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இதில் வந்து முக்கியமான லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சாமுராய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் கீழே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்ற மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இதோட 8:30 முடிஞ்சிச்சு, நான் அந்த ஷோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். மாதிரி கமெண்ட் பாக்ஸில் இந்த ஒரு படத்தை பண்ணுங்க தலைவா, பட் ஏன் அது சரியாக போகல அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹீரோவோட கமெண்ட் அதிகமாக வருதோ அதை எடுத்து நான் உங்களுக்காக வரேன். ஸோ அடுத்த பை ஃப்ரம் சன்னியர் விஜய் AK. Net TV for you viewers, இந்த ஷோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.